ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்னைக்கு நம்ம ஷிபா இனு காயின் பார்த்தீங்கன்னா 2260 கிட்ட ட்ரேட் ஆகுது வசீரெக்ஸ் இந்தியன் மணியில். இது ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக இங்கேருந்து மேலே போகும். ஆனால் அதில் பேர்னிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் 24 ஹவர்ஸில் 10 பில்லியன் காயின்ஸ் பேர்ன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த வசீரெக்ஸில் 2000 சீரியல் கிட்ட நல்லா கன்சால்டேட் பண்ணிக்குது நம்ம ஷிபா இனு காயின். கண்டிப்பாக ஒரு பம்ப் வரணும். ஆனால் கொஞ்ச நாள் பிடிக்கும் பம்ப் வரத்துக்கு. சின்ன சின்ன பம்ப்ஸ் வரும். கிட்டத்தட்ட ஒரு 2700 2800 வரைக்கும் போகும். 3000 சீரியல் தாண்டறதுக்கு அடுத்த மாதம் இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அடுத்த மாதம் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே தான் கொஞ்சம் நல்ல பம்ப் வரும். ஜூன் மாதத்தில் நான் நினைக்கிறது நம்ம ஷிபா இனு காயின் கிட்டத்தட்ட 3000 சீரியல் தாண்டி மேலே போகணும். 4000 சீரியல் வரைக்கும் போகணும். ஏன்னா ஜூலை மாதத்தில் ஆல் டைம் ஹை எது கிராஸ் பண்ணியிருக்கோ, ப்ரீவியஸாக ஆல் டைம் ஹை பண்ணதோ அது ஜூலை மாதத்துக்கு அப்புறம்தான் கிராஸ் பண்ணும். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஷிபா இனு காயின்ல பையிங் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரிய வேல்ஸ்ன்னு இருப்பாங்க. யமகாதகங்க அவங்க பணம் போட்டு பணம் எடுக்கிறதுல கில்லாடிங்க. அவங்கெல்லாம் ஜாஸ்தி வாங்குறாங்க. நம்ம ஷிபா இனு காயின் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ்ல வாங்குறாங்க. கிட்டத்தட்ட $445 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணி காயின்ஸ் வாங்கியிருக்காங்கன்னா பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு. அப்படி ஏற்றி விடுவாங்க மார்க்கெட்டை. ஏற்றி விட்டு சடனாக அங்கேருந்து விற்க ஆரம்பிப்பாங்க. கிடுகிடுன்னு விற்க ஆரம்பிப்பாங்க. எது இருந்தாலும் ஒன்று மாத்திரம் உறுதியாக நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, நம்ம ஷிபா இனு காயின் கண்டிப்பாக 2000 சீரியல் மேலேயே ட்ரேட் ஆகும். தவிர்த்து வசீரெக்ஸில் இந்தியன் பணத்தில் நான் சொல்றது 2000 சீரியல் மேலேயே இருக்கிறதால நல்ல பாசிட்டிவாக இருக்கு. இன்னும் நல்ல நியூஸஸ் இருக்கு. அந்த ஷிபேரியம் நல்ல பேர்னிங் நல்லா பண்றாங்க. ஷிபா கம்யூனிட்டி நல்ல ஆக்டிவா புது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால மிச்சம் மீன் காயின்ஸோட ஷிபா பெட்டரா தோணுது எனக்கு. இங்க பெப்பி காயின், ஃபிளாக்கி இதெல்லாம் வந்திருக்கு. அதை விட நம்ம ஷிபா காயின் தான் பெட்டர்ன்னு நான் என் பர்சனல் ஒப்பீனியன். எதுக்குன்னா அதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்றேன் உங்களுக்கு. நம்ம வசீரெக்ஸ்ல பிரசன்ட் இருக்கிற பிரைஸ்ல ஷிபா இனு பிரசன்ட் இருக்கிற பிரைஸ்ல 20,750 ரூபாய் நம்ம இந்தியன் பணத்துல இன்வெஸ்ட் பண்ணி வாங்கினீங்கன்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் 5 வருஷம் கழிச்சு அது 1 கோடி ரூபாய் ஆகும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் சொல்றாங்க. அது என்னன்னு நீங்களும் பாருங்க. அது அவ்வளோ பெரிய ரிஸ்க் ஒன்றும் கிடையாது. ஏன்னா 20,750 ரூபான்றது ஈஸியாக வந்துடும் ஷிபா இனு காயின்ல. அது யாருக்காவது பிடிச்சிருந்தா நீங்களும் ரீசர்ச் பண்ணி பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்குங்க. சான்ஸ் இப்போ இது ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குற மாதிரி தான். சான்ஸ் கிடைச்சுதா 1 கோடி, இல்லைன்னா நம்ம பணம் எங்கும் போகாது. கண்டிப்பா உங்களுக்கு லாபம்னு கிடைக்கும். பார்த்துக்கங்க. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சான்ஸா எடுத்துக்கிட்டு எடுங்க. ஏன்னா 2000 கீழே வரத்துக்கு அவ்வளோ வாய்ப்பு கிடையாது ஷிபா இனு காயின்ல. மார்க்கெட் கூட நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் கூட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. முக்கியமா பிட்காயினுக்கு வந்தாக்க பிட்காயின் $68,000 $69,000 கிட்ட
நல்லா கன்சாலிடேட் பண்ணிக்குது. நல்ல பம்ப் வரணும். ஆனால் ஹால்விங் நடந்து 2 மாதம்தான் ஆச்சு. பிட்காயின் ஹால்விங் நடந்து, அதனால இன்னும் கொஞ்ச நாள் பிடிக்கும் பம்ப் வரத்துக்கு. பிட்காயின்ல பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு $5000 கீழே தான் இருக்கு. ஆல் டைம் ஹைக்கு ஒரு 5000 கீழே தான் இருக்கு. எதுக்கு நான் ஹால்விங் பத்தி எதுக்கு சொல்றேன்னா, பிட்காயின் ஹால்விங் பத்தி கடந்த ப்ரீவியஸ் 3 வாட்டி, எப்போ 2012, 2016, 2020ல பண்ணப்போ பிட்காயின் ஹால்விங் முடிஞ்ச அப்புறம் கிட்டத்தட்ட 25% டிராப் ஆச்சு. ஆனா இந்த வாட்டி அந்த மாதிரி நடக்கல. கொஞ்சம் டிராப் வந்தது. $61,000 வரைக்கும் வந்து திருப்பி மேலே ஏறி போச்சு. தற்சமயம் $68,500 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்கா கன்சாலிடேட் பண்ணிட்டு ட்ரேட் ஆகிறதுக்கான கண்டிப்பா பிட்காயின் மார்க்கெட்டு பார்த்துக்கலாம். மார்க்கெட் நல்லா இருக்கணும்னா பிட்காயின் ஏறணும். பிட்காயின் ஏறினா தான் மார்க்கெட் நல்லா இருக்கும். இது இப்போ நம்ம பிட்காயின் அடுத்தபடியா பார்க்க வேண்டிய ஸ்டேஜஸ் என்னன்னா, ஒரு 70,000 என்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. 70,000 கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா ஆல் டைம் ஹை கிராஸ் பண்ணி $75,000 வரைக்கும் போகும். அதுக்கு அடுத்தபடியா $80,000. இந்த வருஷம் 24 வருஷம் கடைசிக்கு வந்தாக்கா பிட்காயின் $1 லட்சம் போகும். அதே மாதிரி பிட்காயின் கேஷ் BCH அது கூட பார்த்துக்கங்க. அது வந்து $480 இருக்கு. எப்போ பிட்காயின் ஏறுமோ ஆட்டோமேட்டிக்கா பிட்காயின் கேஷ் கூட ஏறும். பார்த்துக்கிட்டு வாங்க விரும்பினால் வாங்குங்க. அது நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். நல்லா ஒரு 2-3 நாள்லயே $50-60 ஏறும் இறங்கும். அது பார்த்துக்கோங்க. நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. அது ட்ரேடிங் காயின் BCH, அது பார்த்துக்கோங்க. ஓகே, இது பிட்காயின் சமாச்சாரம். இப்போ நம்ம எத்தீரியமுக்கு வந்தாக்கா, பிட்காயின்ல இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னா, நம்ம பிட்காயின் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அமெரிக்காவில் நாஸ்டாக்ல நடக்கும். ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கு அது இன்னைக்கு எக்ஸ்பயர் ஆகுது. அதால எக்ஸ்பைரி டே ஆனதால கொஞ்சம் வாலட்டைலா இருக்கும் மார்க்கெட்டு. அது பார்த்துக்கங்க, பத்திரமா ட்ரேட் பண்ணிக்கங்க. கொஞ்சம் சாயந்தரம், இன்னைக்கு சாயந்தரம் 6:30 மணிக்கு அமெரிக்காவில் அந்த ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் வரும். அது வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $8.50 பில்லியன் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கால் ஆப்ஷனும் புட் ஆப்ஷனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதால கொஞ்சம் வாலட்டைலாக இருக்கும். இது இல்லாமல் மீன் காயின்ஸில் மாத்திரம் நான் சொன்னபடி நீங்கள் கொஞ்சம் ஷிபால கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெட்ரு. பெப்பி காயின் ஏற்றி விட்டாங்க, திருப்பி இறக்குறாங்க. அது பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒருவேளை யாராவது லாபத்தில் இருந்தால் எக்ஸிட் ஆகி திருப்பியும் டிப்ஸ் வந்தப்போ வாங்கிக்கிறது பெட்டர். அடுத்தபடியா எத்தீரியமுக்கு வந்தாக்கா, எத்தீரியம் ஸ்பாட் ETF அப்ரூவல் ஆகி போச்சு. அது வந்து லிஸ்டிங் நாஸ்டாக்ல லிஸ்டிங், ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிறது ஜூன் 4ஆம் தேதி லிஸ்ட் ஆகுது. லிஸ்ட் ஆன உடனே ஏறிடாது, கொஞ்சம் டைம் பிடிக்கும். கொஞ்சம் ஒரு 10-15 நாள் பிடிக்கும் ஏறுறதுக்கு. ஆட்டோமேட்டிக்காக நல்லா பாசிட்டிவாக இருக்கும். அப்போ மார்க்கெட் கூட நல்லா ஏறும், பாசிட்டிவாக இருக்கும். என்ன இருந்தாலும் எது இருந்தாலும் மார்க்கெட்டு ஜூலைக்கு மேலே தான் கொஞ்சம் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகும், நல்லா மேலே போகும். இப்போதைக்கு கொஞ்சம் சின்ன சின்ன பம்ப்ஸ் தான் வரும், தவிர்த்து மேஜர் பம்பிங் ஒன்றும் வராது. பார்த்துக்கங்க அது ஒன்று. இப்போ நம்ம சொலானா ஒன்று பார்த்துக்கோங்க. சொலானா ஒன்று நெக்ஸ்ட் ETF அப்ரூவலுக்கு ரெடியாக இருக்குன்றாங்க. அது வந்ததுன்னா நல்ல விஷயம்தான். மிச்சம் எல்லா காயின்ஸு பால்கா டாட்டு,
டாஜி காயின், அப்புறம் காலா, இதெல்லாம் காயின்ஸ் பார்த்துக்கங்க. மெமி காயின்ஸ் நான் சொன்னபடி கொஞ்சம் ஃப்ளாக்கி, பெப்பி, இந்த காயின்ஸ்ல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்ஸில் இருந்தால் எக்ஸிட் ஆகி திருப்பி என்ட்ரு ஆகுங்க. கொஞ்சம் திருப்பியும், ஏன்னா இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா சனி ஞாயிறில் கொஞ்சம் மார்க்கெட் டல்லாக தான் இருக்கும். திருப்பியும் திங்கக்கிழமைலேருந்து ஏறும். 4ஆம் தேதி அது எத்தீரியம் ETF லிஸ்டிங் ஆகி போச்சுன்னா கொஞ்சம் மார்க்கெட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் ட்ரேட் ஆகும். இதெல்லாம் பார்த்துக்கங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நல்லா பத்திரமா பார்த்து ட்ரேட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ எண்டில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். யாருக்காவது ஏதாவது உதவி தேவைப்பட்டால் என் கூட சேட் பண்ணால் நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். பாய்.